ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம டாக்டர் பஞ்சாக்ஷரி ஹிரேமத் அப்படிங்கிற லெசன்லேருந்து ஜீவ் பிரதீப் அப்படிங்கிற கவிதையிலேருந்து ஃபஸ்ட் லெசனில் 9th லெசனில் கொஷின்ஸ் பார்க்கலாம் வாங்க. இந்த கொஷின் பாருங்கள். ஜீவ் பிரதீப் கே அனுசார் அருண் கிரண் ககான் சே ஜான் கிரகி ஹே. அதாவது ஜீவ் பிரதீப் கூற்றுப்படி அருண் கிரண் அப்படிங்கிறது எங்கேருந்து எட்டி பார்க்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அருண் கிரண் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. மங்கலான நீல புன்னகையின் உதட்டிலிருந்து அருண் கிரண் அப்படிங்கிறது எட்டி பார்க்கிறது. அதாவது இந்த லெசன் மூலிமா என்னென்னா அன்பாக இருக்கிறத பற்றியும், அதாவது குழந்தைங்க ஒரு அம்மாக்கிட்ட எப்படி அன்பாக இருக்குமோ அதே மாதிரி சூரிய வெளிச்சம் எப்படி பூமிக்கு ஆர்த்தி மாதிரி, ஓகேங்களா, ஆரத்தி எடுக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி வர்ணித்து இந்த கவிதையை அவர் பாடியிருப்பார். ஃபஸ்ட்டு கொஷின் அதான். மங்களமான நீல புன்னகையின் அதாவது அந்த அருண் கிரண் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான மீனிங் என்னன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள். கவின் பஞ்சாக்ஷரி ஹிரேமத் கே விசார் மே சூரிய தீப் துவாரா கிஸ்கி ஆராத்தி ஹோ ரகே ஹே. கவி சே விசார் மே சூரியோதய தோரா பிருத்வி தேவிக்கு ஆராத்தி ஹோ ரகி ஹே. அதாவது கவிஞரோட கூற்றுப்படி சூரிய உதயத்தின் மூலமாக தான் பூமாதேவிக்கு, பிருத்திவி தேவினா பூமாதேவிக்கு ஆராத்தி காட்டப்படுது. சூரிய உதயம் தான் ஆராத்தி காட்டப்படுதுன்னு சொல்கிறாங்க பூமாதேவிக்கு. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள். ஜீவ் பிரதீப் மே பக்ஷி அங்குல் கியா கா ரகா ஹே. அதாவது ஜீவ் பிரதீப் பாடலில் பறவைகளோட கூட்டம் என்ன பாடுதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. கவிதா கே அனுசார் பக்ஷி சங்குல் சுப கீர்த்த கா ரகா ஹே. அதாவது இந்த கவிதையோட படி பறவைகளோட கூட்டம் சுபஸ்துதி பாடுது அப்படின்னு சொல்கிறாங்க.